கட்சியை நான் தானே நடத்தி போறப்ப என்ன தானே குற்றச்சாட்டு வைக்க முடியும்? தாலியை வச்சு நடத்தினவரை ஒருத்தரை கொண்டாங்க. இல்ல இல்ல கொண்டாங்க, அவரை கொண்டாங்க. தாலியை வச்சு நடத்தினவரை கொண்டாங்க. அந்த குற்றச்சாட்டை சொன்னவர் யாரு? 5 கோடி கட்சி பெற சொல்லி காசை வசூலிச்சுட்டாரு. அது சொல்லணுமா? நான் சொல்லணுமா? சொல்லு. என் முகத்துக்காக எல்லாரும் வழக்கு கொடுக்காம பேசாம இருந்தான். அதை போய் பேசிக்கணுமா? எனக்கு தகுதியா இருக்குமா இல்ல தரமா இருக்குமா? சொல்லு. இதெல்லாம் சின்ன சின்னதா இருக்கும். கட்சிக்குள்ள ஒரு வளர்ற கட்சியில சில குறைகள் இருக்கும்போது சிலர் நகர்த்துறதா அப்படி இருக்கிறது தான். அதெல்லாம் அது போய் அது ஒரு பிரச்சனையா பேசிக்காது. இவ்வளவு நேரம் மக்கள் பிரச்சனையை பேசுறீங்க, அது சரி. அது என் கட்சி பிரச்சனை, அது என் பிரச்சனை. அதை நான் எதிர்கொண்டுக்குருவேன். அது நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரச்சனை இல்லை. வேற அந்த மாறுதலை நான் பெருசா ஏற்கல, ரசிக்கல. ஆனா ஒண்ணு உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லணும். நீங்க ஆதி தமிழ் குடிகளுக்கு, ஒடுக்கப்பட்ட தமிழ் சமூக தேவேந்திரருக்கு, ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு இவங்க அவங்க அப்பா 5 முறை இருந்திருக்கிறாரு. இவர் இப்ப 3 ஆண்டுகளுக்கு மேல ஆயிடுச்சு. இதுவரை இந்த ஆதி திராவிட நலத்துறை தவிர எதுவும் கொடுக்கல. கேட்டா உங்க அண்ணன் ஆராசாவுக்கு நாங்க மத்தியில் அமைச்சர் கொடுத்தோன்றோம். இங்க என்ன கொடுத்தீங்கிறதான் பேச்சு. திரும்ப திரும்ப நான் வலியுறுத்தி 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 நாங்க பேசுறதுனால இப்ப ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு, தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்னு நீங்க பொது தளத்துல கொண்டு போய் அவரை உயர்கல்வித்துறைக்கு போடுவீங்க. நானே கேட்டேன், நீங்க ஏன் கல்வியை கொடுத்தாலோ மருத்துவத்தை கொடுத்தாலோ என்ன நிர்வாகம் சரியில்லாம போயிருமான்னு கேட்ட பிறகு கடைசியா 1.5 ஆண்டு தேர்தல் வரை இருக்கும்போது நீங்க மாத்தி விடுறீங்க. உளமாற நீங்க செய்யறதா இருந்தா உங்க அப்பா 5 முறை முதலமைச்சராக கொடுத்துருக்கணும். இல்ல நீங்க பதவி முத ஆட்சி அமைக்கும் போதே கொடுத்துருக்கணும். இப்ப எங்க ஐயா கண்ணப்பன் எடுத்துக்கிறீங்க, நல்ல நிர்வாகி, எல்லாருக்கும் தெரியும். போக்குவரத்து கொடுத்தீங்க, தூக்குனீங்க. அப்புறம் உயர்கல்வி கொடுத்தீங்க, தூக்குனீங்க. இப்ப பால் வளத்தை கொடுத்துருக்கீங்க. எதுல அவர் முழுக்க கவனம் பண்ணி ஒவ்வொருத்தரும் இப்படி மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டீங்கன்னா அந்த துறை சார்ந்த நிர்வாகம் எப்படி செழுமையா இருக்கும், சரியா இருக்கும். எந்த நேரம் எந்த இலாக்காவை பார்ப்ப, நாளை கூட மாத்திட்டு வேற இலாக்கா போடுவோம்னா நீங்க கொடுத்தது சரி வரவேற்கிறோம். ஆனா முதல்ல செஞ்சிருக்கணும். வெறும் வாக்கை ஓட்டை கவனத்துல வச்சு நீங்க நகர்ந்தீங்கன்னா இது எந்த மாதிரியான சமூக நீதி, எப்படிப்பட்ட சமூக பார்வைங்கிறத நீங்க தான் கவனத்தில் எடுத்துக்கணும். அதனால இத சரி கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பாக்கணும், அவ்வளவுதான். கொடுத்த வரைக்கும் மகிழ்ச்சின்னு பாக்கணும். நீங்க 26 பொது தொகுதியில தேர்தலில் பொது தொகுதியில எத்தனை தேவேந்திரருக்கு, எத்தனை ஆதி தமிழ் குடிகள் பறையருக்கு கொடுக்குறீங்கன்னு நான் பாக்குறேன். ஏன்னா நான் தொடர்ச்சியா கொடுக்கிறோம், இந்த வாட்டியும் கொடுக்க போறோம், பாராளுமன்றத்திலையும் கொடுத்தோம், 26 சட்டசபையிலையும் நான் கொடுப்பேன். நீங்க அப்படி கொடுக்குறீங்களா? எங்க முடிதிருத்துற இந்த மருத்துவர் குலத்துக்கு, பானை செய்யற கொய்யவர் வேளாளர் குலத்துக்கு, இந்த துணி வெளுக்கிற வண்ணாறு சமூகத்துக்கு, ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு எத்தனை இடம் கொடுக்குறீங்கன்னு பார்ப்போம். சும்மா வாய்களையே சமூக நீதி சமூக நீதி பேசிட்டு கூடாது. சனாதனத்தை எதிர்க்கிறேன், சனாதனமே உங்க வீட்டுல இருக்கு. இவர் எங்க போய் நாட்டில் எதிர்ப்பீங்க? அப்பா இருப்பாரு கருணாநிதி அவர்களுடைய மகன்கிற தாண்டி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி வந்து எதுக்கு துணை முதல்வராக? நீங்க இப்ப உதயநிதிக்கு ஸ்டாலின் ஐயாவுடைய மகன் கருணாநிதியுடைய பேரன், அதை தாண்டி தகுதி என்ன இருக்குது? எதுக்கு துணை முதல்வராகிறீங்க? இதான் உலகத்துல கொடிய சனாதனம். வீட்டுக்குள்ள கொடிய சனாதனத்தை வச்சுக்கிட்டு நாட்டில் சனாதனத்தை எதிர்க்கிறார். என்னது சனாதனம்னா என்ன? முதல்ல சொல்லி. இதுதான் சனாதனம். பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது, ஸ்டாலினுக்கு மகனா பிறந்ததுனாலேயே துணை முதல்வராக தகுதி வந்திருக்கு பாரு. இதான்டா சனாதனம். இதான் சனாதனம். வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு? என்ன தகுதி இருக்கு? செங்கல் காட்டிட்டாருங்கிறான். செங்கல் வச்சது யாரு? வச்சது யாரு? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? காங்கிரஸ், திமுக, பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது அந்த மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல்லு. எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான். கூட இருந்தது காங்கிரஸ், நீங்களும். இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை. இப்ப 39 உறுப்பினர் போன முறை கொண்டு போனீங்க, இந்த முறை 40. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? பேசி கட்ட சொல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அடிக்கல் நாட்டின பிறகு அதுக்கு பிறகு எத்தனை முறை உங்க ஆட்சி இருந்தது? எத்தனை நாள் இருந்தது? 9 ஆண்டுகள் இருந்தது. காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆண்டுச்சு மன்மோகன் சிங் தலைமையில். கட்டாம என்ன பண்ணீங்க? அந்த ஒத்த செங்கல் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க. கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க. என்ன ஒற்றை வைக்கல் புரட்சி? மாசானு புக்காக்கள் பண்ண புரட்சியா? அது செங்கல் திருட்டு போயிடுவீங்க. நீங்க ஒத்த செங்கலை திருடிட்டு போயிட்டு இதுல போய் ஒற்றை செங்கல் புரட்சி வெளியில சொல்லாதீங்க, கேவலமா இருக்கு.
கேவலமா இருக்குது. கேட்டா சனாதனத்தை எழுத்துட்டாரு அப்படின்னு. எழுத்து சனாதனத்தை வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கல்லாப்பட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிட்டு நாட்டுல ஒழிக்கிறெல்லாம் பேசிட்டு அலையாதீங்க. சனாதனத்தை பார்க்கிற ஆட்சியில தான் விழுப்புரத்துல ஒரு அம்மா உட்கார்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி பதாக எழுந்து உட்கார்ந்து இருக்கா. போய் என்னன்னு கேளுங்க. ஒழிங்க முதல்ல. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.